விருச்சிக ராசி ஒவ்வொரு சோதனையும் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகிறதா அப்படின்னுங்கிறத உணர்ந்து செயல்பட்டீங்கன்னாவே போதும். நல்ல ஒரு சாதனை உள்ள மனிதராக உங்களால் மாற முடியும். இந்த போராட்டங்கள் எல்லாம் போராடி ஜெயிக்க பிறந்தவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அழுத்தத்தில் தான் வைரம் உருவாகும். அதே மாதிரி தான் இவங்களுக்கு போராட்டத்தில் தான் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். விழுந்த இடத்த பார்த்து இந்த உலகமே சிரிச்சிருக்கலாம். ஆனால் நீங்கள் வருகின்ற நாட்களில் போராடினீங்க அப்படின்னாவே இந்த உலகம் கைத்தட்டுற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆளாக ஆகிறதுக்கான ஒரு யோகமுள்ள ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் ஒவ்வொரு கஷ்டமுமே அதை பார்த்து கஷ்டப்பட்டு அதே இடத்துல உட்காராம அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னே சொல்லலாம். அதே போல் கஷ்டத்துலேயும் வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு இந்த ஆனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஆனி மாதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கணக்கம்பட்டி சித்தர் ஐயா அவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சத்குருவே நமக்கு அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா காத்திருந்த கதவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திறக்க போகுது. எந்த விஷயத்துக்காக ரொம்ப நாளாக போராடிட்டு எப்படா இந்த கதவு திறக்கும் அப்படின்னு காத்துட்டு இருந்தீங்க, அந்த கதவு இந்த காலகட்டத்தில் திறக்கப்படும் போது எந்த காரியம் தடைபட்டு நினைச்சோ அந்த காரியம் வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆனி மாதம் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நம்பிக்கையை மட்டும் நீங்கள் கைவிட்டுறாதீங்க. தளராமல் உழைங்க. கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி இலக்கு கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய இதுனா வரைக்கும் உங்களுடைய போராட்டங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆனி மாதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நேரம் வரும்போது யாராலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தடுக்க முடியாது. பெரும்பாலான கிரகங்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. அமைதியாக உழைப்பாங்க. நல்ல ஒரு உயரமான இடத்துக்கு போகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க போகிறீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த இடத்துல நீங்கள் விழுந்தீங்களோ அந்த இடத்துலையே ஜெயிச்சு காட்ட போகிறீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றி இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஆக மாதிரி உங்களுக்கு இந்த ஆனி மாதம் ஒரு சாதாரண மாதமாக அமைய போகிறதில்ல. பல நாட்களாக மனதில் இருந்த கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஒரு புதிய பாதை உங்களுடைய கண்ணில் தென்படும். யாரையுமே அவ்வளோ எளிதாக நம்ப மாட்டீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அமைதி தான் இப்போ உங்களுடைய பலம். அதே நேரத்தில் உங்களுடைய பலவீனமும் உங்களுடைய அமைதி தான். மற்றவங்களாம் பார்த்து நினைப்பாங்க இவங்க ரொம்ப சாந்தமாக தானே இருக்காங்க, ரொம்ப அமைதியாக தானே இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா தேவையான நேரத்தில் புயல் காற்று மாதிரி வீசக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி தான் இந்த விருச்சிக ராசி. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தி பெற்றவங்க தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள். வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஓயாமல் உழைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க உங்களை பார்த்து அது ஒரு பலவீனம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அமைதியாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது உங்களுடைய பலவீனம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஆனால் இருந்தாலும் நல்ல ஒரு வேகமுள்ள ராசி இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, நல்ல ஒரு வேகம் விவேகம் இதெல்லாம் நிறைந்தவங்க. என்ன ஒன்று இங்கே சந்திரன் நீச்சமாகிறதுனால மனதில் ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் குழம்புவாங்க. ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் குழம்புவாங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஒரு சொத்து சுகம் செல்வ செழிப்பு இதெல்லாம் பெறத்துக்கான வாய்ப்புள்ள ஒரு ராசி தான் இந்த விருச்சிக ராசி. இந்த ஆனி மாதத்தில் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. என்ன நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நிம்மதி இல்லாத மாதிரி நிறைய விஷயங்களை போட்டு யோசிச்சுக்கிட்டு செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில்
உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். நம்ம இவ்வளோ உழைப்பு போடுறோம், இவ்வளோ இது பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு லேர்ன் பண்ணுறதுல சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் ஒரு சிலருக்கு மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா ராசி சக்கரத்திலே 8வதாக வரக்கூடிய விருச்சிக ராசி அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக தடைபட்டு இருந்த ஒரு சில விஷயங்களை கூட இந்த காலகட்டத்தில் மெதுவாக நகர்த்த ஆரம்பிப்பீங்க. அதன் மூலிமா ஒரு சில லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எப்படா அந்த நேரம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன அறிகுறி தான் தென்படும். அந்த அறிகுறியை பயன்படுத்தி நீங்கள் அப்படியே மேலே வந்துடுவீங்க. அதன் மூலிமா நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு சில மனிதர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவங்க மூலிமா தொழிலில் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் செய்வீங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன திருப்பங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நிகழும் அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு போதுமான அங்கீகாரம் கிடைக்காம இருந்திருக்கலாம். வருகின்ற நாட்களில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி சம்பந்தமான விஷயங்களில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வேலை தேடிக்கிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிலர்கிட்டலாம் ரிசீவ் கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. சரி ஆஃபர் இருக்கிறப்ப சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கால்ஃபர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வரதுக்கான ஒரு யோகமுள்ள ஒரு கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள்லாம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வேலை உங்களுடைய படிப்புக்கும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சிட்ருக்கிற தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் கடந்த 6 மாதமாகவே கொஞ்சம் மந்தமான நிலை இருந்திருக்கும். இனி வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். பழைய வாடிக்கையாளர்லாம் மீண்டும் வருவாங்க. அதன் மூலிமா நல்ல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். பணம் சம்மந்தமாக ஒரு சில மன அழுத்தங்களை சந்திச்சுட்டு இருந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அது எல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். தேவையில்லாமல் வெளியில் முதலீடு போடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதிகமான முதலீடு போடுறத கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது. அதே நேரத்தில் அதிகமாக ஒரு தொழிலில் முதலீடு போடுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லது. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனி மாதத்தில் பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். வர வேண்டிய பணம்லாம் டக்குன்னு வரும். இந்த நகையெல்லாம் அடமானம் வச்சுட்டு அதை எப்பட்றா மீட்கிறது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு அந்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பழைய பணப்பிரச்சனை ஒன்று ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சிலரால் சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வீட்டில். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இதெல்லாம் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க. அதுவும் நீங்கள் முன்னாடி நின்று எடுப்பீங்க. உங்களுடைய முடிவுக்கு மற்றவங்கெல்லாம் செவி சாய்ப்பாங்க. உங்களுடைய முடிவு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக நிற்பாங்க. அது ரொம்ப உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தாயோட ஆதரவு, தந்தையரோட ஆதரவு, உடன்பிறப்புகளுடைய ஆதரவு இதெல்லாமே கிடைக்கும். ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்ட உறவுகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இந்த ஆனி மாதம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காதல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல ஒரு புரிதல் உணர்வு அதிகமாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். உண்மையான அன்பை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வரன் தேடி இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு சம்மதம் கிடைக்காம ரொம்ப நாளாக இழுபறியாகவே இருந்திருக்கும். அதில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சாதகமான பலன் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கவனிக்க வேண்டிய ஒரே விஷயம் அப்படின்னா புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா
அதை ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குவீங்க. அதில் உள்ள நுணுக்கங்களையும் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய நினைவாற்றலும் அதிகமாக இருக்குது, பகுப்பாய்வு திறனும் அதிகமாக இருக்குது. அதனால் நல்ல ஒரு உயர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உண்மையான நண்பர்கள் யார் அப்படிங்கிறத தெரிந்து செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு தெளிவான புரிதல் உணர்வு அதிகமாகும். அதனால் நல்ல ஒரு சாதகமான பலனும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. நல்ல ஒரு உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு கூட தேவையில்லாத ஒரு சில நபர்கள்லாம் அவங்க கூட ஒட்டிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் எப்பவுமே நம்மளுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த எதிரிகள்லாம் இப்போ உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க. உண்மையான அன்பு செலுத்துகிற நபர்கள் மட்டும் உங்களுடைய அருகில் இருப்பாங்க. தேவையில்லாத எதிரிகளுடைய தொல்லையும் கொஞ்சம் குறையக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த விருச்சிக ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்களே புரிஞ்சுக்குவீங்க எதிரி யார், நண்பன் யார், யார் உண்மையாக பழகுறாங்க, யார் உங்களுக்கு எதிராக பழகுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே புரிஞ்சு செயல்படுவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மையை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதிகமாக பேசுகிறத குறிச்சிட்டு ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய செயலை அதிகப்படுத்துங்க. தூக்கத்தை கரெக்டான டைமில் நீங்கள் தூங்குறது நல்லது. இந்த தூக்கமின்மை காரணமாக ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் சரியான நேரத்தில் நீங்கள் தூங்குங்க. உணவை கூட சரியான நேரத்தில் எடுத்துக்கோங்க. அதுவும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. கரெக்டாக நடைப்பயிற்சி செய்யுங்க. அதிகம் தண்ணீர் குடிங்க. அதேமாரி ஆரோக்கியத்தை விட மனதில் ஒரு ஆரோக்கியம் இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு என்ன தேவையோ மன உளைச்சலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு மன நிம்மதியை அதிகப்படுத்துங்க. தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக போட்டு மனதில் குழப்பிக்கிட்டு இருக்கிறதுனால தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கண்டிப்பாக ஆரோக்கிய ரீதியாக ஓரளவுக்கு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கறதுக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். யோகா பயிற்சி, தியான பயிற்சி இதை செய்யுங்க. அதே மாதிரி ஆன்மீக தலங்களுக்கு சென்றுட்டு வாங்க, மன அமைதி கிடைக்கும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய கர்மா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. ஏன்னா எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டிய ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்குது. அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். உதவின்னு கேட்டு பாருங்கள். மற்றவங்களும் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் உதவி செய்வாங்க. மன்னிக்கவும் கற்றுக்கொள்ளுங்க. ஒரு சில எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தது இல்லையா, அவங்கள மன்னிக்கிறதுக்கும் கற்றுக்கோங்க. பாடத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப வேகமாகவும் நல்ல ஒரு மன நிம்மதி உள்ள ஒரு வாழ்க்கையாகவும் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். விழுந்த இடத்துலையே இல்லாமல் எழுந்து ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதோட கூட உங்களுடைய குலதெய்வத்தையும் தொடர்ந்து வழிபடுங்க. நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். வீடியோ முழுமையாக பார்த்து